வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு 3-4 நாட்களில் தட்சிணாயன புண்ணியகாலம் வந்துவிடும். அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்கும் நாள். அதுதான் தட்சிணாயன புண்ணியகாலம். அது ஆடி முதல் நாளில் வரும் என்று மரபு வழியாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அறிவியல் ரீதியாக ஒரு 2 வாரங்கள் சூரியன் அந்த ப்ரொசஷன் ஆஃப் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பூமியினுடைய அச்சினுடைய சுழற்சியின் விகிதத்தை பொறுத்து அது முன்பின் வேறுபடும். பொதுவாக சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயன புண்ணியகாலம். இது தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படின்னு சொன்ன உடனே இது ஏதோ ஒரு சமஸ்கிருதம் சம்பந்தப்பட்டது, தமிழர்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா இதை பற்றிய பல குறிப்புகள், அதாவது சூரியனுடைய தென்திசை பயணம், வடதிசை பயணம், தட்சிணாயன புண்ணியகாலம், உத்தராயண புண்ணியகாலம், அந்த இரண்டையும் பற்றி பல குறிப்புகளை நாம் தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, விரிகதிர் மண்டிலம் தெற்கு ஏற்ப வெண்மழை அரிதின் தோன்றும் அச்சிற காலையும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது. அதாவது என்னன்னா, விரி கதிர் மண்டிலம், இந்த சூரியன் தெற்கு ஏற்ப தெற்கு திசை நோக்கி செல்லும் போது வெண்மழை அரிதின் தோன்றும் அச்சிற காலையும், மழையானது பெய்யக்கூடும் அப்படின்றது அந்த கால கணிப்பு. இப்போ மழைக்காலம் தானே, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வீசி தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய காலம். அந்த மழைக்காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அதை ஒட்டிய இடங்கள் நல்ல மழையை பெறும். அதனால் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த முருக கடவுளை பற்றி பலவிதமான விவாதங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. இந்த மாதிரி பல விவாதங்கள் பழங்காலத்திலையும் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த நாங்களெல்லாம் தனி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கு எதிராக நம்மளுடைய சங்க இலக்கியங்களிலேயே பல ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். இப்போ திருமுருகாற்றுப்படை பரிபாடல் இந்த சமீபத்திய விவாதத்துல இதெல்லாம் நம்ம எடுத்து காமிச்ச போது, இல்லை இதற்கு முந்தைய பல விவாதங்களிலும் என்ன ஒரு குறிப்பிட்ட எதிர்வாதம் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப பின்னால வந்தது, இதெல்லாம் நீங்க மற்ற சங்க இலக்கியங்களோட சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்களை எப்பவுமே கொண்டு வருவாங்க. இதற்கு காரணம் ஏன் அப்படின்றத ஊகிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் நம்மளுடைய சனாதன தெய்வங்களான ஹிந்து மதத்தின் தெய்வங்களான முருகன், திருமால் அவர்களை போற்றி பாடும் பாடல்கள். அதனாலதான் மதமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இதை ரெண்டையுமே பின்னால கொண்டு போறதுக்கு துடிப்பாங்க. ஆனா இதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. மற்ற சங்க இலக்கியங்களுக்கும் இதற்கும் கால வேறுபாடு இல்லை அப்படின்றதுதான் ஒரு தமிழ் ஆய்வாளராக பார்க்கும்போது ஒருவர் சொல்லக்கூடியது. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இப்போ அதனுடைய மொழி நடை, இப்போ ஒரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய மொழி நடை மாறிட்டே போகுது. மத்திய இடைக்காலங்களில் உள்ள தமிழ், இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவர்களுடைய பாசுரங்கள், அந்த தமிழ் எப்படி இருக்கு, சங்ககால தமிழ் எப்படி இருக்கு, இப்ப நவீன கால கவிதைகள், பாரதியார் கவிதைகள் எடுத்துட்டீங்கன்னா அவர்களுடைய தமிழ் எப்படி இருக்கு, அந்த காலகட்டத்தில் வந்த தமிழ், இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு நூல் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு. இதை தவிர இந்த திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், அதை எழுதியவர்கள் எல்லாருமே பல சங்ககால பாடல்களையும் எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக திருமுருகாற்றுப்படை எழுதிய மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன் நெடுநல்வாடையும் எழுதியிருக்கிறார். நெடுநல்வாடையினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தா பாண்டியன் தலையாலங்கானத்து சிறுவென்று நெடுஞ்செழியன். அந்த பாண்டியன் யாரு? சங்ககாலத்து மன்னன். அப்போ ஒரே ஆளு சங்ககாலத்து மன்னனை பற்றி பாடுகிறார், ஆனால் அவர் எழுதிய இன்னொரு நூல் சங்க காலத்துக்கு பிற்பட்டது. இதே நக்கீரர் புறநானூற்றிலும் அகநானூற்றிலும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த செலக்டிவாக இது இந்த மாதிரி பிரிக்கிறது என்பதற்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோமானாலே அது சுத்தமாக தெரிந்துவிடும் இந்த வாதங்களில் எந்த விதமான சத்தும் இல்லை அப்படின்னு. இது ஒரு ரெட்டாரிக்காக, விதண்டாவாதமாகத்தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்ப இந்த மொழியை தவிர வேறு என்ன ஆதாரம் இந்த பாடல்கள்ல இருக்கு அப்படின்னு நாம ஆராய பூந்தோமானால், இப்ப பரிபாடல்ல அந்த தொகுதியில ஒரு முக்கியமான பாடல் இருக்கு. இப்ப பரிபாடல் அப்படின்றது முதல் சங்க காலம், இரண்டாம் சங்க காலத்திலேயே இருந்தது என்று நம்மளுடைய நூல்கள்லாம் சொல்கின்றன. அதை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த பாடல்கள் நமக்கு எதுவும் கிடைக்காதனால அந்த ஆராய்ச்சியில நம்ம போக முடியாது. ஆனா நமக்கு கிடைத்திருக்கிற பரிபாடல்கள், இப்ப கிடைச்சிருக்கிற பரிபாடல்கள் கடைச்சங்க காலம். கடைச்சங்கம் அப்படின்றது மதுரையை தலைமையாக கொண்டு இயங்கிய ஒரு இடம், ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட பரிபாடம். ஏன் அப்படின்னா அது முருகனை பற்றி பாடுகிறது, திருமாலை பற்றி பாடுகிறது, வைகை ஆற்றை பற்றி பாடுகிறது. முருகனை பற்றி பாடும்போது திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடுகிறது, திருமாலை பற்றி பாடும்போது திருமாலிருஞ்சோலையான அழகர் கோயிலை பற்றி பாடுகிறது. அதே மாதிரி வைகை ஆற்றை பற்றி பாடுகிறது. இதெல்லாம் இருக்கிறது மதுரை பக்கத்தில்.
அதனால இந்த பாடல்கள் இயற்றப்பட்டது எல்லாமே வந்து மதுரை சங்க கடைச்சங்க காலமாக இருந்த ஒரு காலகட்டத்தில். இதுதான் வந்து ஆய்வாளர்களுடைய முடிவு. இப்போ இதே பரிபாடல்ல ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டு அப்படின்னா 11ஆம் பாடல். அந்த பாட்டை பாடியவர் வந்து நல்லந்துவனார் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார் அந்த பாட்டை. அது வைகையை பற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு. அது நம்ம முதல்ல பார்த்த இதே மாதிரியான ஒரு தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது மழைக்காலம் துவங்கும், சூரியன் தெற்கு பகுதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ அந்த புலவர் வந்து போறார், நதிக்கு நீராட போகிறார். அதிகாலை நேரத்துல தான் போவாங்க, அது அந்த காலத்து வழக்கம், அதிகாலை நேரத்துல நீராடணும் அப்படின்னு. அப்படி போகும்போது வைகையில புது புனல் வருகிறது, ஏன்னா மழை பெய்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில, அங்கிருந்து புது தண்ணீரை கொண்டு வருகிறது அங்கிருந்து. அதை வந்து அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த அந்த புதுப்புணல் வரும் நேரத்தை வந்து வானியல் ரீதியாக குறிப்பிடுத்திக் கொள்கிறார். அதுதான் இந்த வையை பற்றி அவர் பாடும்போது முதல்ல வந்து அந்த வானியல் குறிப்புகளை சொல்லிக் கொண்டே வருகிறார். அது என்ன அப்படின்றத அந்த பாடலை ஒரு தடவை படிச்சுடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்களை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விரிகதிர் மதியமோடு வியல் விசும்பு புணர்ப்ப எரிசடை எழில் வேளம் தலை என கீழிருந்து தெருவிடை படுத்த 3 9 ஆற்று இருக்கையில் உருகழு வெள்ளி வந்து ஏற்றியல் சேர வருடையை படிமகன் வாய்ப்ப பொருள் தெரி புந்தி மிதுனம் பொருந்த புலர் வெடியல் அங்கி உயர் நிற்ப அந்தணன் பங்குவின் இல்ல துணைக்கு பால் எய்த இறையமன் வில்லிற் கடை மகரம் ஏவ பாம்பெல்லை மதியம் வரைய வருநாளில் வாய்த்த புதியின் முனைவன் புரை வரை கீறி மிதுனம் அடைய விரி கதிர் வேனில் எதிர்வரவு மாறி இயைகன இவ்வாற்றான் புரைகிழு சையம் பொழி மழை தாழ நெறி தருவும் வையை புனல். இப்படின்றது அந்த பாட்டு. இது என்னங்க சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல முதல்ல அவர் வந்து எப்போ பார்க்கிறாரு இத அப்படின்றது புலர் விடியல், நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். புலர், பொழுது புலர்கிறது, அந்த புலர்கின்ற விடியல்ல அவர் பார்க்கிறார் புதுப்புணல் வந்துருது வையல. ஸோ அவர் முதல்ல எப்படி சொல்றாரு, விரி கதிர் மதியமோடு வியல் விசும்பு புணர்ப்ப. அப்படின்னா என்ன, விரி கதிர், கதிரவன் சூரியன், மதியமோடு, மதியம்னா மத்தியானம் கிடையாது, மதி சந்திரன். இப்போ சூரியனும் சந்திரனும் வியல் விசும்பு வானத்தில் உலவுகின்றன. ஸோ அப்படிப்பட்ட வானத்துல முதல்ல வானத்தை பண்றார். சூரியனும் சந்திரனும் வானத்துல உலவுது இல்லையா, அந்த வானத்துல எரிசடை எழில் வேழம் தலையென கீழிருந்து. எரிசடை எழில் வேழம் அப்படின்னு அவர் சொல்றது சடையவன், சடையன் அப்படின்றது நம்முடைய சிவபெருமான். அந்த சிவபெருமான் தலைவராகி இருந்து அவர் கீழே வந்து அவரிடம் உபதேசம் கேட்ட முனிவர்கள். சிவபெருமான் உபதேசம் பண்ணுவார், முனிவர்கள்லாம் கேட்பாங்க, அதுவும் நம்ம பார்த்துருப்போம். அந்த முனிவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தெருவிடைப்படுத்த 3 9 திருக்கையுள். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் வந்து 3 வீதிகளாக வகுக்கிறார். இந்த 3 வீதி அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், சூரியன் கிழக்கில் உதிக்கும் போது தொடுவானத்தை பார்த்தீங்கன்னா சில நாள் வந்து வடக்கு ஓரமாக உதிக்கும், சில நாள் மத்தியிலே உதிக்கும், சில நாள் தெற்கு எல்லையிலே உதிக்கும். சூரியனுடைய அந்த போக்குவரவை பார்த்து 3 வீதிகளாக அவர்கள் சமைத்தார்கள். அந்த 3 வீதிகள்ல நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 வீதிகள் பேர் வந்து இடப வீதி, மேட வீதி, மிதுன வீதி அப்படின்றது. இதுக்கு ராசிகளுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த 3 வீதிகள் இருக்கு. அந்த 3 வீதிகள்ல வந்து 3 9 இருக்கை, அதாவது 3 × 9 3 9 27 நட்சத்திரங்கள். அதுதான் வந்து பிரதானமான முக்கியமான நட்சத்திரங்களாக இந்திய வானியலில் கருதியது. அதே தான் இவரும் சொல்றார், 27 நட்சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் இருக்கு. அந்த 27 நட்சத்திரத்தையும் இந்த 3 பகுதிகளாக பிரித்து அவற்றை பல்வேறு ராசி மண்டலங்களாக பிரித்தார்கள். இப்போ யூடியூப் எடுத்தாலே ஜோசியம் தான் வருது நமக்கு, அதனால அந்த ராசிகள் அதெல்லாம் பத்தி எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சதுனால எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க நம்ம பார்க்க போறது ஜோதிடம் அல்ல, வானியல். இந்திய ஜோதிடத்திற்கும் வானியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, அதனால அந்த ஓவர்லாப்பிங் அவாய்ட் பண்ண முடியாது. நாம ஜோசியம் பலன்கள் சொல்ல போறதில்ல, வானியலை பார்க்க போகிறோம். இப்ப திருப்பி இங்க வருவோம். இப்போ 3 வீதிகளில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்கிறாரு, பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இந்த நட்சத்திரங்கள்ல எந்தெந்த கிரகங்கள், நம்மளுடைய கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கின்றன அப்படின்றதுக்கான வானியல் குறிப்பை எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ முதல்ல என்ன சொல்றாரு, வானத்துல பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும், சுக்கிரன். வெள்ளி, வெள்ளி காலையில அதிகாலையில உதிக்கும்,
மாலையில சில நேரங்கள்ல மறையும் போது நம்ம பார்க்கலாம். சூரியன் மறைந்த பிறகு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஆனா அது வெள்ளி கிரகம். அந்த வெள்ளி கிரகம் எங்க இருக்கு? உருகெழு வெள்ளி வந்து ஏற்றியல் சேர. ஏறு ஏறுனா நமக்கு தெரியும், ஏறு தழுவுதல், ரிஷபம். வெள்ளி வந்து ரிஷபராசியில இருக்க, அதாவது அவருடைய சொந்த வீடு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசியில் வெள்ளி வந்து சேருகிறார். சுக்கிரன் இருப்பது ரிஷபராசி. டிக், ஒன்று முடிஞ்சது. அடுத்தது என்ன சொல்றாரு? வருடையை படிமகன் வாய்ப்ப. படிமகன் அப்படின்றவர் யாரு? பூமியினுடைய புதல்வன் செவ்வாய். அவர் வந்து வருடையை வாய்ப்ப. வருடை வருடை அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். மேஷம். வருடை அப்படின்றதுல, அதாவது மேஷ ராசியில் சூரியன் வரும்போதுதான் வருடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வருட பிறப்பு வருகிறது. அதனாலதான் வருஷப்பிறப்பு அப்படின்றது சித்திரையில் தான். மேஷத்தில் சூரியன் வருகிறது சித்திரையில். அதனாலதான் தமிழர்களுடைய வழக்கம் வந்து சித்திரையை புத்தாண்டாக கொண்டாடுவதுதான். தை அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இது இந்த பாடல் சொல்லுகின்ற ஒரு அடிஷனல் விஷயம்னு வச்சுக்கலாமே. இப்போ வருடை என்று சொல்லக்கூடிய அந்த மேஷ ராசியில செவ்வாய் இருக்கிறார். அதுவும் அவருடைய சொந்த வீடு ஜோதிட ரீதியாக. அதற்கு பிறகு பொருள் தெரி புந்தி மிதுனம் பொருந்த. பொருள் தெரி அப்படின்னா எல்லா கலைகளையும் தெரிந்த புந்தி புதன். புதன் வந்து கலைகளை அறிந்தவர். அந்த புதன் வந்து எங்க இருக்காரு? மிதுனத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன். இந்த மூன்றுமே அவரவர்களுடைய சொந்த வீடு. 3 கிரகங்களும் இந்த இடங்களில் இருக்கின்றன. அதற்கு பிறகு என்ன அப்படின்னா புலர் விடியல். அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகாலையில் அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது தலைக்கு மேல பார்க்கிறார். அங்கி உயர் நிற்ப. உச்சத்துல, அதாவது கொஞ்சம் மத்திய வானத்துல நேர அங்கி இருக்கு. அங்கினா அக்னி. அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். அதனாலதான் முருகன் வந்து அக்னி ரூபமாக வந்தபோது கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அந்த அக்னி நட்சத்திரமான கார்த்திகையிலேயே சூரியன் சஞ்சாரம் செய்யும் போதுதான் நம்ம அந்த அக்னி நட்சத்திரம்னு இந்த சித்திரவைகாசியில சொல்லுவோம். அதனாலதான் அந்த அக்னி நட்சத்திரம்ன்ற பேர் வந்தது. கார்த்திகை என்கின்ற அந்த அங்கி வந்து உயர் நிற்ப, அதாவது உயர்ந்து இருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த மாசம் மிதுன மாசம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உதிக்கும் போது மேஷ ரிஷபத்திற்கு இடையில் இருக்கிற அந்த கார்த்திகை நட்சத்திரம் அதிகாலையில் நீங்க எந்திருந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேல இருக்கும். அதே தான் இங்கே அவர் பதிவு செய்கிறார். அங்கி உயர் நிற்ப. அந்தணன் பங்குவின் இல்ல துணைக்கு பால் எய்த. அந்தணன் அப்படின்றது யாரு? கிரகங்களில் அந்தணன் என்று சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி, குரு, வியாழன். அவர் வந்து பங்குவின் இல்லத்துணைக்கு பால் எய்த அப்படின்னா, பங்கு என்றால் சனி கிரகம். அவருக்கு சொந்தமான 2 இடங்களையும் தாண்டி அவருடைய சொந்த வீடான மீனத்திலே இருக்கிறார். அதாவது குரு பகவான் மீனத்திலே இருக்கிறார், மீன ராசியில இருக்கார். அதற்கு பிறகு இறையமன் வில்லிற் கடை மகரம் ஏவ. யமன் என்று சொல்லக்கூடிய யமதர்மனுடைய சகோதரனான சனீஸ்வர பகவான் மகர ராசியிலே உட்கார்ந்திருக்கிறார். சனி கிரகம் மகர ராசியில் இருக்குன்றார் அவர். இப்ப இந்த முக்கியமான கிரகங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரா? மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கிறார், ரிஷப ராசியில் சுக்கிரன் இருக்கிறார், மிதுன ராசியில் புதன் இருக்கிறார், மகர ராசியில் சனி இருக்கிறார், மீன ராசியில வியாழ பகவானான பிரகஸ்பதி இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து எழுதுகிறார். பாம்பு ஒல்லை மதியம் மறைய. இந்த பாம்பு கிரகங்களான ராகு கேது இதுல ஏதோ ஒண்ணுல வந்து மதியம் மறைய அப்படின்னா அந்த சந்திரனானவன் மறைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதை வைத்து பல பேர் இது கிரகணத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். கிரகணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே அவர் பயன்படுத்தல. கிரகணத்தை தமிழில் சொல்வதற்கு பாம்பு விழுங்க என்று பல பாடல்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இங்க விழுங்க அப்படின்ற பதம் இல்லாததுனால அதோடு சந்திரன் இருக்கு அப்படின்றதாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அந்த நாளிலே வாய்ந்த பொதியின் முனைவன் புரைவரை கீறி மிதுனம் அடைய. பொதியின் முனைவன், பொதிகை மலையினுடைய முனிவன் யாரு? அகத்தியர். இப்போ அகத்தியர் எங்க குறிப்பு இருக்கு? இங்க இருக்கு. புதியில் முனைவன் புரைவரை கீறி மிதுனம் அடைய. அப்ப அகத்தியர் என்ற பெயரை உடைய, அதாவது புதியின் முனிவனுடைய பெயரை உடைய நட்சத்திரம் கேனோபஸ் என்று நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். அகத்திய நட்சத்திரம் இப்பவும் பாத்தீங்கன்னா அது இப்போ சரியாக கிழக்கிலே உதிக்கும். மிதுன ராசியிலே அந்த கேனோபஸ் நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம். தெற்கு பக்கமாக இருக்கும். அகத்திய நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் வரும். அப்படி வரும்போது சையம் பொழிமழை, சையாத்ரி சையம் என்று மேற்கு தொடர்ச்சி மலை, அங்க வந்து மழை பொழிகிறது. அந்த மழை பொழியும் போது அதனாலே இங்கே வந்து நமக்கு புதுப்புனல் வையிலே வருகிறது அப்படின்றத மிக தெளிவாக நம்முடைய நலந்துவனார் பரிபாடல்ல பதிவு செய்து விட்டு போகிறார்.
இப்போ எல்லா கிரகங்களும் முக்கியமான கிரகங்கள் நாம் பார்த்தபடி, அதாவது மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், மகரத்தில் சனி, அதே மாதிரி மீனத்தில் வியாழன், சூரியன் எங்க இருக்காரு? விரி கதிர் வேனில் எதிர் வரவு அப்படின்னு கதிர் வேனில் காலம் மறைந்து மழைக்காலம் ஆரம்பிக்கிற நேரம் இதில் சூரியன் சஞ்சாரிப்பது மிதுன ராசி. மிதுன ராசியில சஞ்சாரிக்கிறார் அவர். இந்த ஒரு காம்பினேஷன், இந்த இடங்கள்ல இப்படி இருக்கிற கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதனுடைய காலம் என்ன. இதை வைத்து ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் சொல்லும்போது இது எல்லாமே புதுயுகத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் தான் வந்தன அப்படின்னு சொல்றாங்க. சரி, புதுயுகத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் எந்தெந்த வருஷங்கள்லாம் வந்தது அப்படின்னு ஒரு நம்முடைய கணினியுடைய ஒரு உதவியோடு இதை நான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது ஜூன் மாதம் 17ஆம் ஆண்டு, 17ஆம் நூற்றாண்டு இல்லை, 17ஆம் ஆண்டு, அதாவது முதல் நூற்றாண்டுல 17ஆவது வருஷத்திலேயே இந்த மாதிரியான கிரகநிலைகள் நமக்கு தெரிகின்றன. எந்தெந்த இவர் இந்த பாட்டில் இந்த புலவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த ராசின்னு சொல்றாரு இல்லையா, இது பூராமே 17ஆம் ஆண்டிலே ஜூன் மாதத்திலே, ஜூன் மாதம் தானே அது, ஜூன் ஜூலை அந்த மாதங்களின் இடைவெளியில தான் இந்த கிரகநிலைகள் நமக்கு வருகின்றன. அதற்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு கிரகநிலைகள் வரவே இல்லை. நம்முடைய சாஃப்ட்வேர் எதுலையும் போட்டு பாருங்க, வரல. ஸோ இதிலிருந்து நமக்கு பரிபாடலின் காலத்தை 1ஆம் நூற்றாண்டு வரைதான் கொண்டு வரலாம். அதற்கு முன்னால சில பேர் சொல்லியிருக்காங்க, சில பேர் கிமு, அதாவது புதிய யுகத்திற்கு முன்பு 1000 வருஷம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அதீதம். ஏன்னா நம்ம மதுரை தலைநகராக இருந்தது சங்க காலத்துல, கடைச்சங்க காலத்துல 600 புதிய யுகத்திற்கு முன்னால் 600க்கு பின்னால தான் கொண்டு வர முடியும். அதற்கு பலவிதமான மற்ற ஆதாரங்கள் இருக்கின்றன. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது புதியுகம் 1ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால இந்த மாதிரியான கிரகநிலைகளே இல்லை. இதை வைத்து பரிபாடலின் காலம் அதமபட்சம் 1ஆம் நூற்றாண்டு தான். அதுக்கு பிறகு நீங்க கொண்டே வர முடியாது. இதுதான் பரிபாடலின் காலம் என்றால் அப்பொழுதே அதுதான் சங்க காலம். சங்க காலம் என்பதை இதனுடைய ஹார்ஷஸ்ட் கிரிட்டிக்ஸ், கடுமையாக விமர்சிப்பவர்கள் கூட 300 புதியகத்திற்கு முன்பு 3 நூற்றாண்டுகள், புதியகத்திற்கு பிறகு 2 அல்லது 3 நூற்றாண்டுகள்ல நிப்பாட்டிடுவாங்க. அதே சங்க காலத்துல தான் இந்த பரிபாடலும் வந்திருக்கு. இந்த வானியல் குறிப்புகள் மிக தெளிவாக சொல்கின்றன. இப்படிப்பட்ட குறிப்புகள்ல அந்தந்த கிரகங்கள் இருந்திருக்கின்றன, 17ஆம் ஆண்டில் இருந்திருக்கின்றன அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு. ஆகவே இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பலவிதமான விஷயங்கள், பலவிதமான ரீதியாக நீங்க பார்த்தாலுமே இது தேவையில்லாத சர்ச்சைகள். தமிழை ஊன்றி படித்தாலே இதுல என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் அப்படின்றது நமக்கு தெரியுது. நன்றி.